தள்ளி போடுதலை நீங்கள் சோம்பலின் அடையாளமாக நினைக்கிறீர்கள். இதுதான் சமூகம் உங்களுக்கு கற்பித்த முதல் மற்றும் மிகப்பெரிய பொய். நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை தள்ளி போடும்போது உங்களை நீங்களே திட்டிக் கொள்கிறீர்கள். நான் சோம்பேறி, என்னிடம் ஒழுக்கமில்லை என்று முத்திரை குத்துகிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் மூளை ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோவில் தள்ளி போடுதலின் உண்மையான ஆழமான உளவியல் காரணத்தை நாம் உடைக்கப் போகிறோம். இது உங்கள் ஒழுக்கத்தை பற்றியது அல்ல, இது உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதைப் பற்றியது. இது ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ரகசியம். இதை புரிந்து கொள்வது உங்களை மனரீதியாக அசைக்க முடியாதவராகவும் உங்கள் செயல்களில் முழுமையான கட்டுப்பாடு உள்ளவராகவும் மாற்றும். இந்த அறிவு உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். நீங்கள் எப்போதாவது ஒரு முக்கியமான வேலையை கடைசி நிமிடம் வரை தள்ளி போட்டிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது அந்த பொறியின் பின்னணியில் உள்ள உண்மையை ஆராய்வோம். நவீன உலகில் வாழும் ஒவ்வொரு ஆணும் ஒரு அழுத்த போர்க்களத்தில் இருக்கிறான். காலக்கெடு, எதிர்பார்ப்புகள், சமூக ஊடகங்களின் முடிவற்ற கவனச்சிதறல்கள். இந்தச் சூழலில் சில சமயங்களில் செயலிழந்து போவது இயல்பானது. சமூகம் நமக்கென்ன சொல்கிறது? கடினமாக உழை, உணர்ச்சிகளை காட்டாதே, செய்து முடி. ஆனால் எப்படி என்று யாரும் சொல்வதில்லை. தள்ளி போடுதல் என்பது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் மூளையின் ஒரு பாதுகாப்பு வழிமுறை. ஒரு கடினமான அல்லது விரும்பத்தகாத பணியை எதிர்கொள்ளும்போது உங்கள் மூளை பயம், பதட்டம், சலிப்பு அல்லது தோல்வி பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை உணர்கிறது. இந்த அசௌகரியத்தை தவிர்க்க அது உங்களை உடனடியாக இன்பம் தரும் செயல்களுக்கு, தொலைபேசியை பார்ப்பது, வீடியோ கேம்ஸ் விளையாடுவது தள்ளுகிறது. இது ஒரு தற்காலிக நிவாரணம் மட்டுமே, ஆனால் நீண்ட காலத்திற்கு இது குற்ற உணர்ச்சியையும் மன அழுத்தத்தையும் மட்டுமே அதிகரிக்கிறது. இந்த உணர்ச்சிச் சுழற்சியை உடைப்பதுதான் உண்மையான சவால். இது வெறும் நேர மேலாண்மை பற்றியதல்ல, இது உணர்ச்சி மேலாண்மை பற்றியது. இதைத்தான் ஸ்டோயிசிசம் நமக்கு கற்பிக்கிறது. முதல் படி, எதிரியை சரியாக அடையாளம் காணுதல். உங்கள் எதிரி சோம்பல் அல்ல, உங்கள் எதிரி உணர்ச்சி எதிர்ப்பு. இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சோம்பேறித்தனம் என்பது ஒரு செயலைச் செய்ய ஆற்றல் அல்லது விருப்பமில்லாத நிலை. ஆனால் தள்ளி போடுதல் என்பது வேறு. நீங்கள் அந்த வேலையை செய்ய விரும்புகிறீர்கள், அதன் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களை தடுக்கிறது. அந்த சக்திதான் எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து தப்பிக்கும் உங்கள் உள்ளுணர்வு. ஒரு ஸ்டாயிக் வீரன் போருக்குச் செல்வதற்கு முன் எதிரியின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வான். உங்கள் முதல் பணி, நான் சோம்பேறி என்று சொல்வதை நிறுத்திவிட்டு, நான் இப்போது ஒரு கடினமான உணர்வை எதிர்கொள்கிறேன் என்று ஒப்புக்கொள்வதுதான். இந்த மனநிலை மாற்றம் மட்டுமே போரின் போக்கை மாற்றும். இது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, இது சுய விழிப்புணர்வின் உச்சம். இதுதான் வலிமையான ஆணை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. உணர்ச்சிப் பொறியின் சுழற்சி. இது எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். 1. நீங்கள் ஒரு முக்கியமான பணியை நினைக்கிறீர்கள், உதாரணமாக ஒரு அறிக்கை எழுதுவது. 2. உங்கள் மூளை உடனடியாக அதனுடன் தொடர்புடைய எதிர்மறை உணர்ச்சிகளை முன்னிறுத்துகிறது. இது கடினமாக இருக்கும், நான் தோல்வியடையலாம், இது சலிப்பாக இருக்கிறது. 3. இந்த அசௌகரியத்தை தவிர்க்க உங்கள் மூளை ஒரு தப்பிக்கும் வழியை தேடுகிறது. இதுதான் தள்ளி போடுதல். நீங்கள் உங்கள் தொலைபேசியை எடுத்து சமூக ஊடகங்களில் மூழ்குகிறீர்கள். 4. தற்காலிக நிவாரணம் கிடைக்கிறது, ஆனால் சிறிது நேரத்தில் குற்ற உணர்ச்சி, பதட்டம் மற்றும் மன அழுத்தம் இரட்டிப்பாகிறது, ஏனெனில் அந்த வேலை இன்னும் செய்யப்படவில்லை. இந்த சுழற்சி உங்களை பலவீனப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த சுழற்சிக்குள் செல்லும்போது உங்கள் உணர்ச்சிகள்தான் உங்களை கட்டுப்படுத்துகின்றன என்பதை நீங்களே உறுதி செய்கிறீர்கள். ஸ்டோயிசிசம் இந்த சங்கிலியை உடைக்க ஷெகாய் அந்த 2வது படியில, அதாவது உணர்ச்சி எழும்போது அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட அது நமக்கு கற்பிக்கிறது. ஸ்டோயிக் தத்துவத்தின் மையக்கருத்து கட்டுப்பாட்டின் இருமை. எபிக்டெட்டஸ் என்ற ஸ்டோயிக் தத்துவஞானி கூறினார், சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன, மற்றவை இல்லை. இது தள்ளி போடுதலுக்கு மிகச்சரியாக பொருந்தும். ஒரு பணியை எதிர்கொள்ளும்போது உங்களுக்குள் எழும் ஆரம்பகட்ட உணர்ச்சி, பயம், சலிப்பு, உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை.
அது தானாக நிகழும் ஒரு நரம்பியல் எதிர்வினை. ஆனால் அந்த உணர்ச்சிக்கு நீங்கள் எப்படி பிஆர்டியாய் கரிக்கிறீர்கள் என்பது முற்றிலும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. சராசரி மனிதன் அந்த உணர்ச்சியால் ஆளப்படுகிறான். அவன் அதற்கு அடிபணிகிறான். ஆனால் ஒரு ஸ்டோயிக் மனப்பான்மை கொண்டவன் அந்த உணர்வை கவனிக்கிறான். சரி, பயம் இருக்கிறது, பதட்டம் இருக்கிறது. ஆனால் என் செயல்களை நான் தான் தீர்மானிப்பேன், என் உணர்வுகள் அல்ல என்று அவன் முடிவு செய்கிறான். உங்கள் சக்தி இங்கேதான் இருக்கிறது, உணர்ச்சிகளை அடக்குவதில் அல்ல, அவற்றின் முன்னிலையில் செயல்படுவதில். உணர்ச்சிகளை தரவுகளாகப் பாருங்கள், திக்தாத்துராமி அல்ல. உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எதிர்மறை உணர்வும் ஒரு செய்தி மட்டுமே. அது ஒரு கட்டளை அல்ல. உங்கள் கார் டாஷ்போர்டில் எண்ணெய் சரிபார்க்கவும் விளக்கு எரிந்தால் நீங்கள் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு ஓடிவிட மாட்டீர்கள். நீங்கள் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு அடுத்த சேவை மையத்தில் எண்ணெயை நிரப்புவீர்கள். அதேபோல தோல்வி பயம் என்ற உணர்ச்சி தோன்றும்போது அது இந்த வேலை எனக்கு முக்கியம், நான் நன்றாகச் செய்ய விரும்புகிறேன் என்பதற்கான தரவு. சலிப்பு என்ற உணர்ச்சி தோன்றும்போது அது இந்த வேலையை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றுவது அல்லது அதன் நீண்ட கால பலனை நினைவில் கொள் என்பதற்கான சமிக்ஞை. உங்கள் உணர்ச்சிகளை எதிரிகளாக பார்ப்பதை நிறுத்தி அவற்றை வழிகாட்டிகளாக பார்க்கத் தொடங்குங்கள். இது ஒரு நுட்பமான ஆனால் சக்தி வாய்ந்த மனமாற்றம். இந்த மாற்றம் உங்களை உணர்ச்சிகளின் கைதியிலிருந்து அவற்றை பயன்படுத்தும் உத்தி வகுப்பாளராக மாற்றுகிறது. செயலுக்கும் முடிவுக்கும் உள்ள வேறுபாடு. இது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் கருவி. தள்ளி போடுதலுக்கு ஒரு முக்கிய காரணம் நாம் இறுதி முடிவின் மீது அதிக கவனம் செலுத்துவதுதான். இந்த அறிக்கை கச்சிதமாக இருக்க வேண்டும், நான் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குகின்றன, ஏனெனில் இறுதி முடிவு பல காரணிகளைச் சார்ந்தது. அவற்றில் பல நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஸ்டோயிசிசம் என்ன சொல்கிறதென்றால், உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள செயல்களின் மீது செலுத்துங்கள். உங்கள் இலக்கு கச்சிதமான அறிக்கை எழுதுவது அல்ல. உங்கள் இலக்கு அடுத்த 1 மணி நேரத்திற்கு என் முழு கவனத்துடன் அறிக்கையின் முதல் பகுதியை எழுதுவது. உங்கள் இலக்கு தேர்வில் வெல்வது அல்ல. உங்கள் இலக்கு இன்று 2 மணி நேரம் படிப்பது. செயலை நீங்கள் கட்டுப்படுத்தலாம், முடிவை அல்ல. செயலில் கவனம் செலுத்தும்போது அழுத்தம் குறைகிறது, தள்ளிப்போடுதல் மறைகிறது. 5 நிமிட விதி ஸ்டோயிக் பார்வையில். ஒரு வேலையை 5 நிமிடங்கள் மட்டும் செய் என்ற அறிவுரையை நீங்கள் கேட்டிருக்கலாம். இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? ஏனெனில் இது தொடங்குவதில் உள்ள உணர்ச்சித் தடையை உடைக்கிறது. ஒரு பெரிய கடினமான பணியை, உதாரணமாக 3 மணி நேர உடற்பயிற்சி, நினைக்கும்போது மூளை உடனடியாக எதிர்ப்பைக் காட்டுகிறது. ஆனால் நான் 5 நிமிடங்கள் மட்டும் உடற்பயிற்சி செய்வேன் என்று கூறும்போது எதிர்ப்பு குறைகிறது. ஸ்டோயிக் பார்வையில் நீங்கள் அந்த 5 நிமிடங்களில் எதை சாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. அந்த 5 நிமிடங்கள் உங்கள் உணர்ச்சிகளை மீறி உங்கள் மதிப்புகளின்படி செயல்பட நீங்கள் எடுத்த முடிவுதான் முக்கியம். நீங்கள் உங்கள் மூளைக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள், என் சௌகரியத்தை விட என் ஒழுக்கம் வலிமையானது. பெரும்பாலும் அந்த 5 நிமிடங்கள் முடிந்ததும் நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கான உத்வேகத்தை காண்பீர்கள். தொடங்குவதுதான் கடினமான பகுதி. அந்த தடையை உடைக்க இந்த விதி உதவுகிறது. முன்கூட்டியே தீமையை எண்ணுதல், ப்ரீ மெடிடேஷியோ மலோரும். இது ஒரு எதிர்மறையான சிந்தனை பயிற்சி போல் தோன்றலாம், ஆனால் இது பதட்டத்தை குறைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் உத்தி. ஒரு பணியை தொடங்குவதற்கு முன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் இந்த வேலையை செய்தால் நடக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் என்ன? நான் தோல்வியுற்றால் என்ன ஆகும்? உங்கள் மனதில் உள்ள அஸ்பஷ்டமான பயத்தை கான்கிரீட்டமானதாக மாற்றுங்கள். நான் இந்த அறிக்கையை மோசமாக எழுதினால் என் மேலாளர் திருத்தங்களைச் சொல்லுவார். நான் இந்த தேர்வில் தோல்வியுற்றால் நான் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதைப் பற்றி சிந்திக்கும்போது மிக மோசமான விளைவு கூட நீங்கள் நினைத்த அளவுக்கு பயங்கரமானதாக இல்லை என்பதை உணர்வீர்கள். உங்கள் மனதில் உள்ள பயம் யதார்த்தத்தை விட மிகப்பெரியதாக இருக்கிறது. இந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் பயத்தின் சக்தியை குறைக்கிறீர்கள், மேலும் செயல்படுவதற்கான மனத்தெளிவை பெறுகிறீர்கள். உங்கள் அடையாளத்தை மாற்றுங்கள். நீங்கள் உங்களை தள்ளி போடுபவர் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டால் நீங்கள் அந்த அடையாளத்தை வலுப்படுத்துகிறீர்கள். உங்கள் மூளை அந்த அடையாளத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளும். ஸ்டோயிசிசம்
நமது அடையாளத்தை நமது செயல்களிலிருந்தும் குணங்களிலிருந்தும் உருவாக்கச் சொல்கிறது, நமது நிலையற்ற உணர்ச்சிகளிலிருந்து அல்ல. நான் ஒரு தள்ளி போடுபவன் என்பதற்கு பதிலாக நான் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் ஒருவன். சில நேரங்களில் நான் எதிர்ப்பை உணர்கிறேன், ஆனால் நான் அதை தாண்டி செயல்படுகிறேன் என்று உங்கள் சுய பேச்சை மாற்றுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அசௌகரியத்தை உணர்ந்தும் ஒரு சிறிய செயலைச் செய்யும்போது இந்த புதிய அடையாளத்தை நீங்கள் வலுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு செயலைச் செய்யும்போது நீங்கள் அந்த செயலைச் செய்பவராக மாறுகிறீர்கள். நீங்கள் ஒழுக்கமாக செயல்படும்போது நீங்கள் ஒழுக்கமானவராக மாறுகிறீர்கள். இது ஒரு நாள் இரவில் நடக்காது, ஆனால் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்கள் புதிய வலிமையான அடையாளத்தை உருவாக்கும் ஒரு செங்கல். சரியான நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள். தள்ளி போடுதலின் ஒரு பொதுவான பொறி சரியான மனநிலை அல்லது சரியான உத்வேகம் வரும் வரை காத்திருப்பது. இது ஒரு மாயை. ஸ்டோயிக் தத்துவஞானி செனகா கூறினார், வாழ்க்கை நாம் தயாராக இல்லாதபோதும் தொடங்குகிறது. உத்வேகம் என்பது செயலின் விளைவு, செயலுக்கு முந்தைய காரணம் அல்ல. நீங்கள் செயல்படத் தொடங்கும்போது உத்வேகம் தானாகவே வரும். ஒரு தொழில்முறை எழுத்தாளர் எழுதுவதற்கான மனநிலை வரும் வரை காத்திருப்பதில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து எழுதத் தொடங்குகிறார். மனநிலை மெதுவாக பின்தொடர்கிறது. உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் செயல்களை வழிநடத்த அனுமதிக்காதீர்கள். உங்கள் செயல்கள் உங்கள் உணர்ச்சிகளை வழிநடத்தட்டும். இதுதான் தொழில்முறை மனப்பான்மைக்கும் அமெச்சூர் மனப்பான்மைக்கும் உள்ள வித்தியாசம். வலிமையான ஆண்கள் மனநிலையை உருவாக்குபவர்கள், அதற்காக காத்திருப்பவர்கள் அல்ல. நவீன உலகின் கவனச்சிதறல்கள். ஒரு ஸ்டோயிக் பார்வை. நாம் வாழும் உலகம் தள்ளி போடுதலுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் தொலைபேசியில் உள்ள ஒவ்வொரு செயலியும் ஒவ்வொரு அறிவிப்பும் உங்கள் கவனத்தை ஈர்த்து உடனடி டோபமைன் வெற்றியை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடினமான அர்த்தமுள்ள வேலை தாமதமான திருப்தியை அளிக்கிறது. உங்கள் தொலைபேசி உடனடி திருப்தியை அளிக்கிறது. இது ஒரு சமமற்ற போர். ஸ்டோய்சிசம் இந்த சூழலை வெறுக்கச் சொல்லவில்லை, ஆனால் அதை புத்திசாலித்தனமாக கையாளச் சொல்கிறது. உங்கள் சூழலை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். வேலை செய்யும்போது உங்கள் தொலைபேசியை அணைத்து வேறு அறையில் வைக்கவும். கவனச்சிதறல்களை அகற்றுவது என்பது ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு போர்த்தந்திரம். ஒரு வீரன் தனது போர்க்களத்தை கவனமாக தேர்ந்தெடுப்பான். உங்கள் வேலைச் சூழல் உங்கள் போர்க்களம். அதை உங்கள் வெற்றிக்கு சாதகமாக அமையுங்கள். அசௌகரியத்தை ஒரு பயிற்சியாக பாருங்கள். நாம் இயல்பாகவே அசௌகரியத்தை தவிர்க்கிறோம், ஆனால் ஸ்டோயிசிசம் அசௌகரியத்தை மன வலிமையை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது. நீங்கள் ஒரு கடினமான பணியை தள்ளி போடும்போது நீங்கள் உண்மையில் அசௌகரியத்தை தள்ளி போடுகிறீர்கள். அடுத்த முறை அந்த உணர்வை நீங்கள் உணரும்போது அதை ஒரு எதிரியாக பார்க்காமல் ஒரு பயிற்சி உபகரணமாக பாருங்கள். இது ஜிம்மில் பளு தூக்குவது போன்றது. ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை செய்யும்போது உங்கள் மனத்தசை வலுவடைகிறது. இந்த பதட்டத்தை உணர்ந்தும் நான் செயல்படப் போகிறேன், இது என் மன வலிமைக்கான பயிற்சி என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் அசௌகரியத்துடன் பழக பழக அது உங்கள் மீதான அதன் பிடியை இழக்கும். நீங்கள் உணர்ச்சி ரீதியாக மீள்தன்மையுள்ளவராக மாறுவீர்கள். செயலின் மூலம் தெளிவு பிறக்கிறது, சிந்தனையின் மூலம் அல்ல. தள்ளிப்போடுதலின் மற்றொரு காரணம் அதிகப்படியான திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு. நான் எப்படித் தொடங்குவது, சரியான வழி என்ன என்று அதிகமாக சிந்தித்து இறுதியில் செயலிழந்து விடுகிறோம். இதற்கு பகுப்பாய்வு முடக்கம், அனாலிசிஸ் பாராலிசிஸ் என்று பெயர். ஸ்டோயிக் அணுகுமுறை இதற்கு நேர்மாறானது. செயல்படுங்கள், பின்னர் சரி செய்யுங்கள். மார்க்கஸ் அரேலியஸ் ரோமப் பேரரசராக ஒவ்வொரு நாளும் முடிவற்ற முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. அவர் சரியான முடிவிற்காக காத்திருக்கவில்லை. அவர் ஏண்டுபாத்துலு யுஎன்என் தகவல்களுடன் ஒரு முடிவை எடுத்து பின்னர் தேவைப்பட்டால் சரி செய்தார். முதல் படி சரியான படியாக இருக்க வேண்டியதில்லை, அது ஒரு படியாக இருந்தால் போதும். நீங்கள் நகரத் தொடங்கியவுடன் பாதை தானாகவே தெளிவாகும். எனவே சிந்திப்பதை நிறுத்திவிட்டு மிகச் சிறிய ஒரு செயலைச் செய்யுங்கள். பூர்ணதாவாதம், பெர்ஃபெக்ஷனிசம் ஒரு கவசம் அல்ல, அது ஒரு கூண்டு. பலர் தங்கள் தள்ளிப்போடுதலை உயர்தரங்களுக்கான விருப்பம் என்று நியாயப்படுத்துகிறார்கள். நான் இதை சரியாகச் செய்ய விரும்புகிறேன், அதனால்தான் தொடங்கவில்லை. இது ஒரு பொய். பூர்ணதாவாதம் என்பது பெரும்பாலும் தோல்வி பயத்தின் ஒரு நேர்த்தியான முகமூடி.
நான் முயற்சி செய்து தோல்வியடைவதை விட முயற்சி செய்யாமல் இருப்பதே மேல் என்று உங்கள் உள்மனம் சொல்கிறது. ஸ்டோயிசிசம் முன்னேற்றத்தை பூர்ணதாவுக்கு மேலாக மதிக்கிறது. முடிந்தது என்பது சரியானது என்பதை விட சிறந்தது. உங்கள் முதல் வரைவு மோசமாக இருக்கலாம். உங்கள் முதல் முயற்சி தோல்வியடையலாம். பரவாயில்லை. ஒவ்வொரு நிபுணரும் ஒரு காலத்தில் தொடக்க நிலையாளராகத்தான் இருந்தார். அந்த பூர்ணதாவாத கூண்டை உடைத்து உங்களை நீங்களே அப்போன்மாக இருக்க அனுமதியுங்கள். அங்கேதான் உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது. சுய கருணை. ஸ்டோயிக் பார்வையில் நீங்கள் ஒரு வேலையை தள்ளி போட்ட பிறகு உங்களை நீங்களே கடுமையாக திட்டிக் கொள்வது இயல்பு. ஆனால் ஆய்வுகள் என்ன காட்டுகின்றன என்றால் சுய விமர்சனம் தள்ளி போடுதலை அதிகரிக்கிறது, குறைக்காது. அது குற்ற உணர்ச்சியையும் மன அழுத்தத்தையும் அதிகரித்து அடுத்த முறை தொடங்குவதை இன்னும் கடினமாக்குகிறது. ஸ்டோயிக் சுய கருணை என்பது உங்கள் தவறுகளுக்கு சாக்குப்போக்கு சொல்வது அல்ல. அது உங்கள் மனித இயல்பை ஏற்றுக்கொள்வது. ஆம், நான் இன்று தள்ளி போட்டேன். நான் ஒரு மனிதன். நான் தவறுகள் செய்வேன். ஆனால் இந்த தவறு என்னை வரையறுக்காது. நாளை நான் மீண்டும் முயற்சிப்பேன். இது ஒரு பலவீனமான மனநிலை அல்ல. இது மீண்டு வருவதற்கான ஒரு சக்திசாலி மனநிலை. உங்கள் சிறந்த நண்பரிடம் நீங்கள் எப்படி பேசுவீர்களோ அப்படி உங்களிடம் பேசுங்கள். ஆதரவாகவும் ஆனால் பொறுப்புணர்வுடனும். உங்கள் ஏன் என்பதைக் கண்டறியுங்கள். ஒரு பணியுடன் தொடர்புடைய வலி அதிலிருந்து கிடைக்கும் வெகுமதியை விட அதிகமாக இருக்கும்போது நாம் தள்ளி போடுகிறோம். சில நேரங்களில் தள்ளி போடுதலை வெல்வதற்கான சிறந்த வழி அந்த வெகுமதியை பெரிதாக்குவதுதான். அந்த வேலையை முடிப்பதன் மூலம் நீங்கள் பெறும் நீண்ட கால பலன்களை உங்களுக்கு நீங்களே நினைவூட்டுங்கள். இந்த அறிக்கை உங்கள் பதவி உயர்வுக்கு எப்படி உதவும்? இந்த உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் எப்படி மேம்படுத்தும்? இந்த கடினமான உரையாடல் உங்கள் உறவை எப்படி வலுப்படுத்தும்? உங்கள் செயல்களை ஒரு பெரிய அர்த்தமுள்ள இலக்குடன் இணைக்கும்போது தற்போதைய அசௌகரியத்தை தாங்குவதற்கான மன வலிமையை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்கள் ஏன் போதுமான அளவு வலுவாக இருந்தால் எப்படி என்பது எளிதாகிவிடும். இதுதான் ஸ்டாய்சிசம் கூறும் உள்நோக்கத்தின் சக்தி. கவனத்தை நிர்வகித்தல், நேரத்தை அல்ல. இன்றைய உலகில் நேரம் என்பது ஒரு நிலையான வளம். ஆனால் கவனம் என்பது மிக அரிதான மற்றும் மதிப்புமிக்க வளம். நீங்கள் 1 மணி நேரம் வேலை செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் கவனம் 10 வெவ்வேறு இடங்களில் இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க மாட்டீர்கள். தள்ளி போடுதலை வெல்வது என்பது உங்கள் கால அட்டவணையை நிரப்புவது மட்டுமல்ல, உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது. ஸ்டாய்சிசம் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்த கற்பிக்கிறது. நீங்கள் வேலை செய்யும்போது வேலையை மட்டும் செய்யுங்கள். உங்கள் தொலைபேசி, மின்னஞ்சல், சமூக ஊடகங்கள் அனைத்தையும் மூடிவிடுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு, உதாரணமாக 25 நிமிடங்கள், ஒரு பணியில் மட்டுமே கவனம் செலுத்தும் பொமோடோரோ போன்ற நுட்பங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் கவனத்தை கட்டுப்படுத்துவது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கு சமம். பொறுப்புணர்வை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். தனியாக இருக்கும்போது தள்ளி போடுவது எளிது. ஆனால் உங்கள் செயல்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு பொறுப்பாக இருக்கும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலாக செயல்படுகிறது. ஒரு நண்பரிடம் சொல்லுங்கள், நான் இன்று மாலைக்குள் இந்த வேலையை முடிக்கப் போகிறேன். நீ என்னிடம் அதை பற்றி கேள். அல்லது ஒரு சக ஊழியருடன் சேர்ந்து ஒரு திட்டத்தில் வேலை செய்யுங்கள். இந்த வெளிப்படையான பொறுப்பு உங்கள் உணர்ச்சிகளை மீறி செயல்பட வேண்டிய ஒரு நேர்மறையான அழுத்தத்தை உருவாக்குகிறது. ஸ்டோயிக்குகள் சமூகத்தின் முக்கியத்துவத்தை நம்பினர். மற்றவர்களுடனான நமது கடமைகள் நமது சொந்த பயாலஜியை கடந்து செல்ல உதவும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். உங்கள் அகப்போரில் தனியாக போராடாதீர்கள். ஒரு கூட்டாளியைச் சேர்த்து கொள்ளுங்கள். வெற்றிகளை கொண்டாடுங்கள், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும். தள்ளி போடுதலின் சுழற்சியை உடைக்கும்போது ஒவ்வொரு சிறிய வெற்றியும் முக்கியமானது. நீங்கள் 5 நிமிடங்கள் மட்டும் வேலை செய்ய திட்டமிட்டு அதைச் செய்து முடித்தால் அதை கொண்டாடுங்கள். உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். இது உங்கள் மூளையில் ஒரு புதிய நரம்பியல் பாதையை உருவாக்குகிறது. அது கடினமான செயல்களை நேர்மறையான உணர்ச்சிகளுடன் இணைக்கத் தொடங்குகிறது. காலப்போக்கில் உங்கள் மூளை அந்த கடினமான வேலைகளை ஒரு அச்சுறுத்தலாக பார்ப்பதை நிறுத்தி ஒரு வெகுமதிக்கான வாய்ப்பாக பார்க்கத் தொடங்கும். ஒரு பெரிய போரில் வெற்றி பெறுவது என்பது பல சிறிய சண்டைகளில் வெற்றி பெறுவதை பொறுத்தது. உங்கள் சிறிய வெற்றிகளை அங்கீகரிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நேர்மறையான உத்வேகத்தை உருவாக்குகிறீர்கள்.
இதுவே உங்களை முன்னோக்கி கழுக்கும். செயலற்றதன் விலையை உணருங்கள். தள்ளி போடும்போது நாம் உடனடி அசௌகரியத்தை தவிர்க்கிறோம். ஆனால் நாம் ஒரு விலையை கொடுக்கிறோம். அதுதான் செயலற்றதனின் விலை. நீங்கள் தள்ளி போடும் ஒவ்வொரு முறையும் உங்கள் இலக்குகள் மேலும் தள்ளிப் போகின்றன. உங்கள் தன்னம்பிக்கை குறைகிறது. உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. ஒரு ஸ்டோயிக் தனது செயல்களின் விளைவுகளை மட்டுமல்ல, தனது செயலற்றதன் விளைவுகளையும் கருத்தில் கொள்வான். அடுத்த முறை நீங்கள் ஒரு வேலையை தள்ளி போட நினைக்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இதை செய்யாமல் இருப்பதால் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடத்தில் நான் என்ன விலையை கொடுப்பேன்? இந்த நீண்ட கால பார்வையை வளர்த்துக் கொள்வது தற்போதைய சிறிய அசௌகரியத்தை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலையாக மாற்றும். உண்மையான வலி எதிர்கால வருத்தத்தின் வழியில் உள்ளது. இறுதி நோக்கம் உணர்ச்சி சுதந்திரம். தள்ளிப் போடுதலை வெல்வதன் உண்மையான பரிசு வெறும் வேலைகளை முடிப்பது அல்ல, அது உங்கள் சொந்த உணர்ச்சிகளின் கொடுங்கோன்மையிலிருந்து விடுபடுவது. உங்கள் மனநிலை எப்படி இருந்தாலும் உங்கள் மதிப்புகளுக்கும் இலக்குகளுக்கும் ஏற்ப செயல்படக்கூடிய சுதந்திரம். இதுதான் உண்மையான சக்தி. உங்கள் உணர்வுகள் கடலில் உள்ள அலைகள் போன்றவை. அவை வரும் போகும். ஆனால் நீங்கள் அந்த அலைகளால் அடித்துச் செல்லப்படும் ஒரு சிறிய படகு அல்ல. நீங்கள் அந்த அலைகளை வழிநடத்தும் கப்பலின் கேப்டன். இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட கருவிகள் அந்த கேப்டனாக மாறுவதற்கான வரைபடங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணர்ச்சிகளை மீறி செயல்படும்போது நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை பிரகடனம் செய்கிறீர்கள். இதுதான் ஒரு நவீன ஸ்டோயிக்கின் பாதை. ஆக நாம் கற்றுக்கொண்டதன் சாராம்சம் இதுதான். தள்ளி போடுதல் ஒரு நேர மேலாண்மை பிரச்சனை அல்ல, அது ஒரு உணர்ச்சி மேலாண்மை பிரச்சனை. இது உங்கள் ஒழுக்கக் குறைபாட்டின் அடையாளம் அல்ல, மாறாக அசௌகரியத்தை தவிர்ப்பதற்கான ஒரு ஆழமான மனித உள்ளுணர்வு. இதை ஏற்றுக்கொள்வதுதான் முதல் படி. இந்த அறிவைக் கொண்டு நீங்கள் இனி உங்கள் உணர்ச்சிகளின் கைதியாக இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள் எழும் பயம், பதட்டம் அல்லது சலிப்பை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவை உங்கள் செயல்களை கட்டுப்படுத்த அனுமதிக்க வேண்டியதில்லை. இதுதான் ஒரு சராசரி மனிதனுக்கும் மனரீதியாக வலிமையான, தன்னைத்தானே ஆளும் ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். உங்கள் சக்தி எதிர்மறை உணர்ச்சிகளை அகற்றுவதில்லை, மாறாக அவை இருந்தபோதிலும் செயல்படும் உங்கள் திறனில் உள்ளது. நீங்கள் இப்போது இந்த உண்மையை அறிந்த சிலரில் ஒருவர். இந்த வீடியோ உங்களுக்கு மதிப்புமிக்கதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அசைக்க முடியாத மன வலிமையை உருவாக்குவது பற்றிய கூடுதல் உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்று உங்கள் உணர்வுகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் தொடங்கப் போகும் ஒரு பணி என்ன? அதை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பிரகடனம் செய்யுங்கள். உங்கள் வார்த்தைக்கு நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள்.